अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वशक्ते विष्णवासा कृणोमि तन्मे जुषस्वशिपिविष्टाहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहवीरे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। பாகுங்கிறதான ராஜா அவனை ஹைஹயர்கள் தாலஜங்கர்கள் அப்படிங்கிறவா நாட்டை விட்டு விரட்டிட்டாள். பயந்து போனவனாய் தன்னுடைய கர்ப்பிணியான பெண்ணோடைய கூட, அதாவது மனைவியோடைய கூட, சம்ஸ்கிருதத்துல வதூஹு அப்படின்னா ஒரு லேடின்னு அர்த்தம், பெண்ணுன்னு அர்த்தம். ஆனா தமிழ்ல சில நேரங்கள்ல பெண்ணு அப்படின்னு சொன்னா பொண்ணு அப்படிங்கிற அர்த்தத்துல, தனது மகளோடு அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துடுறது. அதனால அது சம்ஸ்கிருதத்தினுடையதான சாயையில பெண்ணுன்னு அப்படின்னு சொன்னத அந்த உறவு முறை மாறிட போறதுங்கிறதுனால திருப்பி மாற்றி சொன்னேன். தன்னுடைய வதுவோட கூட, தன்னுடைய மனைவியோட கூட, பாரியாவோட கூட, அந்தர்பத்னியா கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அவளோட காட்டுக்கு போனான். காட்டுல வயசான காரணத்தினால அவன் அது அவனுடையதான மனைவியர்கள், அவனுடைய மற்ற மனைவியர்கள் எல்லாம் இவளுக்கு மாத்திரம் கர்ப்பம் தங்கி இருக்கேங்கிறதுனால அந்த கர்ப்பத்துக்கு விஷம் வைத்தார்கள். அந்த கர்ப்பம் அப்படியே கெட்டிப்பட்டு அது இறங்கி வெளியில வராத மாதிரி, விழாத மாதிரி, கர்ப்பம் விழாத பிறக்கணுமோ இல்லையோ பிறக்காத மாதிரி அப்படியே ஸ்தம்பித்தமா இருந்தது. அதுக்கு நடுவுல 7 வருஷம் அப்படி இருந்தாளாம் அந்த மனைவி. அதுக்கு நடுவுல பாகுவானவன் வயசு முதிர்ச்சியினாலே இறந்து போனான். இப்போ அதற்கு மேல என்ன சரித்திரம் நடந்ததுங்கிறத நான் அடியேன் சொல்லி விஞ்ஞாபிச்சேன். ஏன்னா அவன் இறந்து போனான்ங்கிறதோட நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி அதற்கு மேல இருக்கக்கூடிய சகரன் பெரிய ராஜாவா இருந்தான், நல்லவனா இருந்தான், சமுத்திரத்தை பண்ணான், கங்கையை கொண்டு வந்தாங்கிறதான சரித்திராந்தம் சொல்லி ஒரு மாதிரி மாங்கல்யமா இருக்கட்டும்னு முடித்தோம். கிரந்தம் சேவிக்க வேண்டியது சா தஸ்ய பாரியா சிதாம் கிருத்வா தம் ஆரோப்பிய அனுமரண கிருத நிச்சயா பூத். அந்த பாகுவினுடையதான பாரியா சிதையை மூட்டி அதுல ஏறி அனுமரணம் பண்ணணும் நீ எண்ணிக்கொண்டிருந்தாள். அதைதாம் அதீதானகத வர்த்தமான காலத்ரயவேதி பகவான் உர்வஸ்வாஸ்ரமான் நிர்கத்யா ப்ரவீத். அவளை அதீத ஆகம வரக்கூடியது, அதைதாம் அதீத போனது, அநாகத இன்னும் வராதது எதிர்காலம், வர்த்தமான நிகழ்காலம், பூத பவ்ய பவத் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. பெருமாளுக்கு பூத பவ்ய பவத் பிரபுன்னு சொல்றோம் பாருங்க. அதுதான் அதீத அநாகத வர்த்தமான இந்த 3 காலத்தையும் வேதி அறிந்தவரான வர்த்தமான வேதி, அந்த 3 வேளைகளையும் அறிந்தவரான, 3 காலங்களையும் அறிந்தவர்னா 3 காலங்கள்ல என்ன நடக்க போறதுங்கிறத அறிந்தவர்னு அர்த்தம். நமக்கு கூட தான் பூதம் பவ்யம் பவிஷ்யத் அப்படின்னு ஒண்ணு இருக்க போறதுன்னு தெரியுமோ இல்லையோ. இப்ப மணி 11:30 அப்படிங்கிறது வர்த்தமானம். இப்ப 12:30 மணி ஆகுங்கிறது அதுவும் நம்மளுக்கு தெரியும்.
ஏற்கனவே கார்த்தால 10:30 மணி ஆச்சுங்கிறதும் தெரியும். அப்ப நமக்கும் பூத பவ்ய பவத் அதாவது பவிஷ்யத் இது 3 தெரிஞ்சிருக்கேன்னா வர்த்தமான காலே கிம் பவிஷ்யதி வேதி அதாவது வர்த்தமான கால உள்பட இந்த 3 காலங்களிலேயும் நடக்கக்கூடியனவற்றை உணர்ந்தவரான அந்த பகவான் ஔர்வ மகர்ஷி அவர்க்கெல்லாம் சம்பூதி ஔர்வர் அப்படிங்கிறவர் ஊருவிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறது. அவள்லாம் அதாவது அயோனிஜாள் ஒரு யோனி சம்பந்தம் இல்லாமல் வந்தவா அப்படின்னா அவளுக்கு தபஸெல்லாம் அதிகமா இல்லாமல் எப்படி இருக்கும்? அவ எது பண்ணாலும் அதெல்லாம் சிறக்கத்தான் போகிறது. அப்படிப்பட்டதான ஔர்வ மகர்ஷியானவர் பகவான் ஔர்வான்னு பராசரர் திருவாக்கால சொல்லணுமானா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு பாருங்க. பகவான் ஔர்வா ஆசிரமான் நிர்கத்ய தன்னுடைய அவர் ஆசிரமத்து பக்கத்துலதான் இவ இருக்கான்னு பார்ப்போம். சுவாசிரமான் நிர்கத்ய அப்ரவீத் அவர் சொன்னார். என்னன்னு சொன்னார்? இந்த பொண்ணு சிட்டைய மூட்டி அந்த சிட்டையிலேயே ஏறி தன்னுடைய மரணத்தை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறத பார்க்கிறார். அலமலமனேன அசத்ராகேன அகில பூமண்டல பதிரதிவீரிய பராக்கிரமோ நைகயஜ்ஞ கிருத் அராதி பக்ஷய கர்த்தா தவோதரே சக்கரவர்த்தி திஷ்டதி. அலமலமனேன அசத்ராகேன இந்த அசத்கிராகம் தப்பான வேண்டாத சரியில்லாததான ஒரு எண்ணம். கிராகம்ன்றது வாஸ்தவத்துல அந்த எண்ணத்தை பிடித்து கொண்டிருப்பது அப்படின்னு அர்த்தம். தவறான ஒன்றை பற்றி கொண்டிருக்கிறது, தவறான விஷய நோக்கு. அது அதனாலே அலம் போரும், அலம்ங்கிற வார்த்தைக்கு போரும்னு அர்த்தம். அதனால போரும் இந்த மாதிரியான தப்பான விஷயங்களை மனசுல கொண்டிருப்பது அப்படின்னு. அதாவது அந்த உடன்கட்டை ஏறி பிராணனை மாய்த்து கொள்ளுவது அப்படிங்கிறது. உடன்கட்டை அந்த காலத்துல ஏறலாம் தான், ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு கெடுதலை ஏற்படுத்திட்டு பண்ணா அது அந்த குழந்தைய புரூணஹத்யான்னு பெயர். புரூணஹா, வீரஹா, புரூணஹா, பிரம்மஹான்னு 3 பேர். வீரஹா வேதத்திலேயே இதெல்லாம் சொல்லாது. வீரஹா அப்படின்னா வீரனை கொன்றவன், ஒரு காரணமும் இல்லாமல் யுத்தத்துல இல்லாமல் கொன்றவன், அது வீரஹா. புரூணஹா அப்படின்னா வயிற்றுல பிறக்காமல் இருக்கக்கூடியதான கருவை அழிப்பது, கருவை அழிக்கிறதுக்கு புரூணஹா அப்படின்னு பெயர். பிரம்மஹா அப்படின்னா பிரம்மத்தை உணர்ந்தவர்களை பிராமணனை அடித்தவன், அதான் பிரம்மஹத்தி அப்படிங்கிறது. ஆக இந்த பொண்ணு தன்னுடைய பிராணனை மாய்த்துக்கிறதுக்காக போறதுன்னா அது வயிற்றுக்குள்ள குழந்தை இல்ல, இருந்தா வந்திருக்குமே, இப்படியா ஒரு 7 வருஷத்துக்கு படுத்தும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு பொண்ணு நினைக்கிறதுக்கு எண்ணம் இருக்கு, இடம் இருக்கு. அதனால நாமளும் சாஸ்திரானுமத்தமானதான இந்த அனுமரணத்தை பண்ணுவோமானால் நமக்கும் ஆத்துக்காரோடையே போனதுங்கிறதான ஒரு பாத்திவிரத்தியம் நிலைக்குங்கிறது எண்ணி இருக்கலாம் அந்த பொண்ணு. ஆனால் அதற்கு உள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை சாதாரணமாகவும் இருக்க போறது இல்லை, அதனால பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்க இருக்கின்றதுங்கிறத சொன்னா அந்த புரூண ஹத்யா தோஷம் அவளுக்கு வராமல் இருக்குமோ இல்லையோ. அதுக்காக அவர் சொல்றார், அலமலமனேன அசத்கிராகேன இந்த மாதிரியான தவறான செயல்பாடுகளாலே போரும். இது ஒரு சம்ஸ்கிருத பிரயோகம். அலம் அப்படின்னு சொன்னா போரும், அதோட கூட திருத்தியா விபக்தியில சொல்லி இது போரும். இப்போ உபன்யாசம் போரும் அப்படின்னா அலம் உபன்யாசேன, உபன்யாசேன அலம், போஜனேன அலம் அப்படின்னா சாப்பாட்டினாலே போரும் அப்படின்னா அது என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை போரும்னு சொல்லறது. அப்போ அலம் அலம் அனேன அசத்கிராகேன இந்த தப்பான விஷயத்தை பற்றி கொண்டிருப்பது போரும், அதை விட்டுவிடு அப்படின்னா. ஏன்னா அகில பூமண்டலபதி, அகில பூமண்டலத்திற்கும் நாதனாய், அதிவீரிய பராக்கிரமா, வீரிய பராக்கிரமங்களிலே மிகச் சிறந்து விளங்குபவனாய், நைகயஜ்ஞ கிருத்து ஒன்றுக்கு இல்ல பலவகைப்பட்டதான யாகங்களை செய்யக்கூடியவனாய், அராதி பக்ஷய கர்த்தா எதிரிகளினுடைய பட்சங்களை முழுவதுமாக அழிக்கக்கூடியவனுமான தவோதரே சக்கரவர்த்தி திஷ்டதி, உன்னுடைய வயிற்றுல இப்படிப்பட்டதான ஒரு உத்கிருஷ்ட
பலவிதமானதான சத்ருக்களை அழிக்கக்கூடியவன், மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவன், அதற்காக யாக யஜ்ஞாதிகளை எல்லாம் பலமுறை பண்ண இருக்கக்கூடியவன், தன்னுடைய வீரியத்தினாலே மக்களை காப்பாற்றுவதிலே வல்லமை பெற்று இருக்கக்கூடியவன், அதனால சகல மூமண்டலத்தையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு ஒரு குடை கீழே இருக்கக்கூடியதான பூமியை பரிபாலிக்கக்கூடிய மகா சக்கரவர்த்தியான ஒரு குழந்தை உன்னுடையதான வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. அவருக்கு எப்படி தெரியும் சுவாமி இது பின்னாடி இப்படி பண்ண போறதுன்னா? அவர்தான் முக்காலத்தையும் உணர்ந்தவராச்சு. இந்த பொண்ணு தன்னுடைய பிராணனை பண்ணிக்க போறா, அதனால அந்த குழந்தைய அழிச்சதான பாப்பமும் அவளுக்கு வரும், ஒரு பெரிய ராஜாவை இழந்ததாக ஆகிவிடும். அப்படிங்கிற காரணத்தினால முக்காலத்தையும் உணர்ந்ததான எதிர்காலத்திலே நடக்க இருக்கக்கூடியதை பறைசாற்றக்கூடியவராக அந்த ஔர்வர், அம்மா இந்த காரியத்தை பண்ணாத, உனக்குள்ள ஒரு பெரிய குழந்தை இருக்கு, அது மகா சக்கரவர்த்தியாக வரப்போறது, நல்ல குணவானாக இருக்க போகிறது, சகல யஜ்யங்களையும் பண்ணி அத்தனை பேரையும் காப்பாற்றி அத்தனை பூமண்டலத்திற்கும் ஒரே மண்டலாதிபதியாய் சக்கரவர்த்தியாய் ஏக பூமண்டலத்திற்கும் அதிபதியான ஒரு ராஜா உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். மைவம் அதிசாகச சாத்வசாய் மைவம் அதிசாகச அத்தியவசாயினி பவ, அதிசாகச அத்தியவசாயினி மா பவ. இப்படிப்பட்டதான ரொம்பவும் வேண்டாத சாத்வசம், பரபரப்பினாலே பண்ணக்கூடிய யோசிக்காத ஒரு தவறான காரியத்தை பண்ணவளாய் மா பவ. மைவம் அதிசாகசாத்யவசாயினி பவேத் யுக்தாசா என்று அந்த ஔர்வரினாலே சொல்லப்பட்டதான் அந்த பொண்ணு. தஸ்மாத் அனுமரண நிர்பந்தாத் விரராம, அந்த அனுமரணம் பண்ணறது அப்படிங்கிறதான உடன்கட்டை ஏறுதல். அனுமரணம் அப்படின்னா அணுனா பின்தொடர்ந்து, ஒரு மரணத்தை பின்தொடர்ந்து தானும் மறிக்கிறதுக்குத்தான் அனுமரணம் அப்படின்னு பெயர். அதுக்கு உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அதை சொல்லறது. காதம்பரிங்கிறதான கிரந்தத்துல இந்த அனுமரணம் எந்த அளவுக்கு நிஷ்பிரயோஜனமானது, எந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லாதது, எந்த அளவுக்கு அது அவ நினைக்கக்கூடியதான காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க வல்லமை இல்லாதது, ஒருவேளை ஒரு விதத்துல பார்த்த அசாஸ்திரமானது அப்படிங்கறதையெல்லாம் காண்பிச்சிருக்கார் அனுமரணம் அப்படிங்கிறதான விஷயத்திலேயே. அதனால இந்த பொண்ணு அனுமரணம் பண்றதுல இருந்து தடுத்தார் பாகுவினுடையதான பாரியாவ. தஸ்மாத் அனுமரண நிர்பந்தாத் விரராம அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்ன உடனே அந்த பாகுவினுடைய பாரியாவும் அந்த அனுமரணம் செய்யக்கூடிய எண்ணத்தில் இருந்து விரராம ஓய்ந்தாள், நின்றாள். சரி, அனுமரணம் பண்ணறது இல்லைன்னு நிச்சயம் பண்ணாள். தேனை வச்ச பகவதா ஸ்வாஸ்ரமாம் ஸ்வாஸ்ரமமானீத ஸ்வாஸ்ரமமானீதா. அந்த ஔர்வராலேயே அவள் தன்னுடைய ஆசிரமத்திற்கும் அழைத்து கொண்டு வரப்பெற்றாள். எப்படியானால் சீதைய வால்மீகி ரட்சணம் பண்ணாரோ அந்த மாதிரி ஔர்வர் இந்த பாகுவினுடைய பாரியாவ பரிபாலனம் பண்றார். தத்ர கதிபய தினாபியந்தரே சகைவ தேன கரேண அதி தேஜஸ்வி பாலகோ ஜக்ஞே. கொஞ்ச நாள்லேயே, இதுல ரிஷிகள் காண்பிச்சிருக்கிறது, அதனால அவர் சொன்ன கொஞ்ச நாள்லேயே கதிபய தினாபியந்தரேச்ச, கொஞ்ச நாளுக்குள்ளேயே, அபியந்தரம்னா உள்ள, கொஞ்ச நாளுக்கு உள்ளேயே, கதிபய தினாபியந்தரே ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே, சகைவத்தேன கரேன அந்த குழந்தை பிறந்தது. அது விஷத்தோடையே பிறந்தது. அதாவது உடம்புல மாத்திரம்தான் விஷமே தவிர மனசுலயோ செயல்லையோ வாக்குலையோ விஷம் இல்லாததான சமத்தான குழந்தை அது. அதனால தேனை வசக கரேன அதி தேஜஸ்வி பாலகோ ஜக்ஞே, ஒரு மகா தேஜஸ்வியானதான பாலன் பிறந்தான். தஸ்ய ஔர்வஹ ஜாத கர்மாதிக்ரியாக நிஷ்பாத்ய, அந்த குழந்தைக்கு ஜாத கர்ம நாமகரணாதிகளான முதல்ல இருந்து பண்ண வேண்டிய என்னென்ன சம்ஸ்காரங்கள் உண்டோ அந்த கர்மாக்களை எல்லாம் ஔர்வ மகர்ஷியை கூட இருந்து பண்ணி அவனுக்கு சகராயிதி நாம சகார, சகரன் அப்படின்னு பெயரையும் வச்சார். ஏன்னா அந்த பையன்லாம் அர்த்தத்தோடையே தன்னுடைய பெயரை தாங்கியே பிறந்திருக்கிறான். ஆத்துலலாம் ஒரு குழந்தை, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஹஸ்தத்துல நட்சத்திரம் அப்படின்னார்.
பெயரெல்லாம் யோசிக்க வேண்டாம், அவன் தான் பெயரோடையே பிறந்திருக்கானே, வரதன்னு வையுங்கோள் அப்படின்வா. இதுல சிரவணத்துல வந்தது திருவோணத்துலன்னார். அதுக்கு தேசிகன்னு பெயர் வைங்கோ, வெங்கடநாதன் பெயர் வைங்கோ, வெங்கடேஷன் பெயர் வைங்கோ. பெருமாள் தேசிகன் இவாளுடையதான நட்சத்திரத்துல வந்திருக்கு. ரேவதியா இருந்தா ரங்கநாதன் பெயர் வைக்கிறது. இப்படி ஒரு பெயரை வைக்கிறதோ இல்லையோ, அதுக்கு பெயரை கொண்டே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ற வழக்கம். இவன் அந்த மாதிரி பெயரோடையே பிறந்தான், விஷத்தோடையே பிறந்தவன் அப்படிங்கிற காரணத்தினாலே ச கரன் கரேன சக வர்த்தத்தை இது சகராக, சகரன் அந்த பையனுக்கு பெயர் வைத்தார் சுவாமி. அந்த ஔர்வ மகர்ஷி கிருதோபநயனம் சயேனம் ஔர்வாக வேத சாஸ்திராண்யசேஷான்யஸ்திரஞ்சாக்னேயம் பார்கவாட்சியம் அத்தியாபயாமாச. அந்த குழந்தைக்கு உரிய காலத்துல உபநயனத்தையும் பண்ணி, கிருதோபநயனம் சயேனம், இந்த குழந்தைக்கு உபநயனத்தையும் செய்தவராய், வாஸ்தவமா உபநயனம் செய்விக்கப்பட்டவனான இவனை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதாவது அங்க சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய பதத்துக்கு சேர அர்த்தம் சொல்லணுமானால் கிருதோபநயனம் ச ஏனம், உபநயனம் செய்விக்கப்பட்டவனான இவனை. நாம பேசுறதே சுலபமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உபநயனம் ஆனவனான இவனை ஔர்வாஹா வேத சாஸ்திராணி, ஔர்வர் வேதம், இதர சாஸ்திரங்கள் என்ன உண்டோ அந்த சாஸ்திரங்கள், அசேஷாணி அத்தனை சாஸ்திரங்கள், அஸ்திரம் ச ஆக்னேயம் பார்கவாட்சியம், பார்கவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான விசேஷமான ஆக்னேயாஸ்திரத்தையும், அஸ்திரம் சாக்னேயம் பார்கவாட்சியம் அத்தியாபயாமாச, அதை சொல்லி கொடுத்தார். இவர் ஒரு ரிஷி, ஆனால் அந்த பையன் ஒரு க்ஷத்ரிய பையன்னு தெரிஞ்சுண்டு அதுக்கு வேண்டியதான சாஸ்திரங்களிலே எல்லாம் பிரவேசத்தை கொடுத்து அதற்கு வேண்டிய மற்ற விஷயங்களையும் தெரிவித்து கொடுக்கறதுக்காக அவர் அந்த பையனுக்கு அஸ்திர வித்யாவிலே ஆக்னேயாஸ்திரத்தை விசேஷமாக கையாளக்கூடியது, அதுக்கு பெயர் பார்கவன்றதான பெயரா. பார்கவம் சாக்னேயாஸ்திரம் சாத்தியாபயாமாச உற்பன்ன புத்திச்சா மாதரம் அப்ரவீத். அந்த பையன் வளர்ந்தது, உற்பன்ன புத்தி, புத்தி வந்தவனாய், அதுக்கு ஞானம் வந்தவனாய், அந்த வேளையில அந்த பையனுக்கு தெளிவு பிறந்தது. கொஞ்சம் கொஞ்சமா விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சது. விஷயம் தெரிய வர்ற வயசுல அந்த குழந்தை அம்மாவை கேட்டது. அம்ப கதைய கதமற்ற வயம், நாம எப்படி இங்க இருக்கோம் அம்மா, அம்மா கிட்ட கேட்கறது, நாம எப்படிமா இங்க இருக்கோம், நாம எல்லாம் ஏன் இப்ப ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துல அவதானே இருப்பா, நாம ஏன் இங்க இருக்கோம். கதைய கதமற்ற வயம் குவ தாத்தா அஸ்மாகம், எங்க அப்பா எங்கே, இத்யேவமாதி பிருச்சந்தம் மாதா சர்வமே பாவோச்சத்து. அப்படி கேட்கக்கூடிய குழந்தை இடத்திலே அம்மா அத்தனையையும் சொன்னாள். உங்க அப்பா பேரு பாகுன்னு பேருடா, ஏகே கால ஜங்கர்கள்லாம் வந்து நம்ம ராஜ்யத்தை சூழ்ந்து கொண்டு அப்பாவை அடித்து விரட்டினாள்ரா. அப்போ எனக்கு கர்ப்பமா நீ வயத்துல இருந்தாய், அந்த காரணத்தினாலே உன்னையும் என்னையுமாக காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த வனத்திற்கு வந்தார். ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய சித்தி பெரியம்மாலாம் உனக்கு விஷத்தை வைத்தாள், அதனால நீ பிறக்கிறதுக்கு தாமசமாச்சுது. உங்க அப்பா வயசாகி போய்விட்டார், அதனால நானும் போகணும்னு நினைத்தேன். ஆனா ஔர்வ மகர்ஷி இந்த பையன் மிகச்சிறந்ததானதான வில் வித்தைகள் ஆகிய என்ன வித்தைகள் உண்டோ, ஒரு ஏக மண்டலாதிபத்தியத்திற்கு வேண்டிய என்னென்ன விதமானதான சாஸ்திர ஞானாதிகள் உண்டோ, என்ன பாகு பராக்கிரமம் உண்டோ, எந்த ஒரு பிரஜாரட்சண சாமர்த்தியம் உண்டோ, ததர்த்தம் அதிகரிக்க வேண்டிய என்னென்ன சாஸ்திர ஞானாதிகள் உண்டோ அவைகளை எல்லாம் பெற்று சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மகா சக்கரவர்த்தியாக வருவான்டான்னு சொன்னார். அந்த மாதிரி நீ வந்து பிறந்திருக்கிறாய், உன்னை பார்த்தாலும் கூட நல்லா விசேஷமா தெரியறது. அப்படிப்பட்டதான நீ அவர் சொன்ன வார்த்தையை உண்மையாக்கணும்ங்கிறது சேர்த்து சொல்லியிருப்பாளோ இல்லையோ. அப்படி அந்த குழந்தை கேட்ட உடனே இவள் எல்லாவற்றையும் சொன்னாளாம். தாத்தாஸ்மாகமித்யேவமாதி பிருச்சந்தம், நம்ம அப்பா எங்கன்னு கேட்கக்கூடியதான குழந்தை இடத்திலே மாதா சர்வமேவாவாதீத், எல்லா வார்த்தைகளையும் அவோச்சத்து சொன்னாள். ததச்ச பித்ருராஜ்யாபஹரணா அமர்ஷிதாக ஹைஹயதால ஜங்காதிவதாய பிரதிஜ்ஞாம் அகரோத். உடனே இந்த குழந்தையும் மகா தேஜஸான குழந்தையான காரணத்தினாலே, க்ஷத்ரிய பீஜமான காரணத்தினாலே, தன்னுடைய வம்சம் தனக்கு வரவேண்டியதான ராஜ்யம் ஹைஹயதால ஜங்கர்களாலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது.
அபகரிக்கப்பட்டிருக்கின்றது, அது நாட்டு மக்களை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தக்கூடியதான முறையில இருக்கிறதுங்கிறதையெல்லாம் தெரிந்து கொண்டதான அந்த குழந்தை, அந்த ஹேகைய தாலஜங்கர்கள், தங்களை தங்கள் நாட்டை விட்டு அநாதையாக ஓட்டிவிட்டவர்கள், தன்னுடைய அப்பாவை காட்டுல வந்து இறக்குமாறு செய்து இருக்கக்கூடியவர்கள், நிம்மதியா தன்னுடைய அம்மாவை இருக்க மாட்டாதவர்கள், இருக்க வைக்க மாட்டாதவர்கள், அவர்களை எல்லாம் நிச்சயமாக நான் அழிப்பேன். ஹைகைய தாலஜங்காதி வதாய பிரதிஜாம கரோத், அவர்களினுடைய வதத்திற்காக அவர் பிரதிஜை செய்தார். ராயச ஹைகய தாலஜங்கான் ஜகான, கிட்டத்தட்ட முழுவதுமாய் எல்லா தாலஜங்கர்களையும் எல்லா ஹைகயர்களையும் அழித்தார். சக யவன காம்போஜ பாரதப்ளவாஹ கன்யமானாஹ தத்குலகுரும் வசிஷ்டம் சரணம் ஜக்முஹு. அது மாத்திரமில்ல, இவாளுக்கு கூட இருந்து தங்களுக்கு குழிய பறிக்கக்கூடிய இவாளின் இதெல்லாமே கிட்டத்தட்ட என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. நடுவுல நாமோ இந்த புராணங்களை எல்லாம் சேவிக்கிறோம். நம்ம பெரியவாள்லாம் இதுல இருந்து நிறைய அம்சங்களை எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அதாவது அம்சங்கள்னா நிறைய வேண்டியதான பாகங்களை உங்களினுடைய கிரந்தங்கள் எடுத்துட்டு இருக்கா. யார் எடுத்துட்டு இருக்கா? பாஷ்யக்காரர் எடுத்துட்டு இருக்காரு, சங்கரர் எடுத்துட்டு இருக்காரு. அவள்லாம் எதுக்காக எடுத்துட்டு இருக்கா? அவளினுடையதான அந்த வியாச சூத்திரங்களுக்கு பண்ண பாஷ்யத்துல எடுத்துட்டு இருக்கா. அதுல ஹேகையர்களை விரட்டி அடித்தான் இந்த குழந்தைங்கிற கதையா எடுத்துட்டு இருக்க போறா. அவளுக்கு வேதாந்த பரமா வேண்டிய பாகங்களா இருக்கக்கூடிய பகவத் பாரமியத்தை சொல்லக்கூடிய பிரம்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான பரமாத்ம தத்துவத்தை பற்றி பேசக்கூடிய இடங்களைத்தான் சொல்ல போறா. அந்த காரணம் அப்படி அவளை எல்லாம் அந்த பாகத்தை எல்லாம் தான் எடுக்க போறா. ஆனா நமக்கு ஒரு அஜ்ஞானம் வாஸ்தவத்துல என்னன்னா, நம்ம பெரியவா இத கிரந்தங்களை ஆதரிச்சிருக்கா அப்படின்னு. ஆனால் இவைகளுக்கெல்லாம் இங்கிலீஷ்காரால் ஒரு பிரயத்தனப்பட்டிருக்கா பாருங்க. இந்த விஷ்ணு புராணத்திற்கு இங்கிலீஷ்காரால், அதாவது வில்சன் ஒருத்தர், அவர்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகம் ஒரு 5-6 ஸ்லோகத்துக்கு சேர்த்து இங்கிலீஷ்ல மீனிங் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அது நாமளே கூட பண்ணிடுவோமா இருக்கும். ஆனா அதுக்கு முக்கியமான இடங்களுக்கு மற்ற புராணங்கள்ல அந்த கதை, இப்ப நாம என்ன சொல்றோம், இப்ப இவனுடைய பிள்ளை இவன், இவனுடைய பிள்ளை இவன் வரிசையா சொல்லிட்டு இருக்கோம். அதையெல்லாம் மற்ற புராணங்கள் 18 புராணங்கள்லயும் என்ன இருக்குங்கிறது சொல்றா. அப்படின்னா அவ எவ்வளவு படிச்சிருக்கணும்னு பாருங்க. அதெல்லாம் அவ கம்பேர் பண்றா. கம்பேர் பண்ணி இந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்கு அப்படிங்கறத சொல்றா. அதெல்லாம் ஒரு பொழுது அவ ஜியோகிராபிக்கலாக இன்னும் ஹிஸ்டாரிக்கலாக எல்லாம் பேசுற பொழுது என்ன சொல்றா அப்படின்னா, ஹேகைய தாலஜங்காதிகள் அப்படிங்கிறவாளெல்லாம் ஒருவேளை ஹிஸ்டரியில பாத்தீங்களான்னா இயான்ஸ் அப்படின்னு, இயானியன்ஸ் அப்படின்னு இருக்கு. IONIANS இயானியன்ஸ் அப்படின்னு. இந்த இயானியன்ஸ்ங்கிறவா கிரீக்ல இருந்து வந்தவா. அந்த இயானியனை தான் நாம யவனா அப்படிங்கிறது இயான அப்படிங்கறதனுடையதான திரிபு அப்படிங்கிறா. இந்த மாதிரி நிறைய பஹ்லவாஸ் அப்படின்னு சில பேர் இருக்கா. இதெல்லாமே ட்ரைபல் ஏரியால இருந்திருக்கக்கூடிய அந்த பக்கம் மலைவாழ் மக்கள், அங்கேருந்து வந்திருக்க அந்த டர்க்கிஷ் பீப்புள் இவ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கா. நாம உபன்யாசமா இதுல இங்கிலீஷை கலக்காம நாம இதெல்லாம் சொல்லணும்னு பார்த்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ லோகத்துல யார் எவ்வளவு வித்வானா இருப்பான்னு, எந்த விஷயத்துல எவ்வளவு பிரயத்தனம் பண்ணி இருக்காளுங்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக நாம இப்ப அந்த வில்சன் பேசினாலும், நம்மளுடையதான பெரியவர் ஒருத்தர் ஒரு 70 வயசு 85 திருநக்ஷத்திரம் இருக்கக்கூடிய ஒருத்தர் விஷ்ணு புராணத்துல நன்னா ஆத்துல சேவிச்சுட்டு இருந்திருக்காரு, அதை பத்தி உபன்யாசம் பண்றார் அப்படின்னா நாம உடனே என்ன பண்ணுவோம், அவளெல்லாம் இடதுகையாக தள்ளி விட்டுட்டு இவர் நிச்சயமா சேவிச்சுட்டு இருக்காரு, எங்களுக்கு ஆப்தர், எங்களுக்கு வேண்டியவர், எங்களாலே சேவிக்கத்தக்கவர்னு அவரை தான் நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இந்த லோகத்துல இந்த மாதிரி கிரந்தங்கள்ல அவளை மாதிரி பிரவேசம் பண்ணவா யாருமே இருக்க மாட்டா. நம்ம பெரியவா அந்த கிரந்தத்துல இவருடைய குமாரர் இவர்னு ஸ்லோகத்தை நொற்று பண்ணி சொல்லுவாளா இருக்கும். ஆனால் லிங்க புராணத்துல எப்படி இருக்கு, வாயு புராணத்துல எப்படி இருக்குங்கிறதையெல்லாம் கம்பேரிட்டிவா பண்ணி அவனுக்கு அங்க பிள்ளையா இருக்கக்கூடியவன இங்க இப்படி சொல்லி இருக்கு, அம்பரீஷன் சரித்திரத்தா ஸ்ரீமத் ராமாயணத்துல இப்படி சொல்லி இருக்குங்கிறதையெல்லாம் சொல்றாள்னா அவள்லாம் எந்த அளவுக்கு அதுல எல்லாம் முயற்சி பண்ணியிருக்கா, முயற்சி மாத்திரம் இல்ல எந்த அளவுக்கு அதுல எல்லாம் இறங்கி இருக்காங்கிறத அந்த ஒரு ஸ்ரத்தையோட பண்ணி இருக்கா
அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அடியேன் சொல்லக்கூடியது. இந்த இடத்துல எல்லாம் நிறைய காண்பிச்சிருக்காங்க. அந்த ஹேகைய தால ஜங்காள்ங்கிறவாள் எல்லாம் யாரா இருப்பா அப்படின்னா சம் ட்ரைபல் பீப்புள் ஃப்ரம் தி அந்த அந்த மலை ஓர பகுதிகள் அப்படிங்கறதெல்லாம் சொல்றா. அது என்னென்ன ட்ரைப்ஸா இருக்க முடியும், டர்கிஷ் ட்ரைப்ஸா இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றா. பாக்டீரியன்ஸ் அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில படிப்போம், பாக்டீரியா அப்படின்னு அந்த காலத்து பெயர். அந்த பாக்டீரியாங்கிறதெல்லாம் அந்த பக்கம் இருக்கக்கூடியதான டர்க்கி அந்த ஏரியால இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு பாக்டீரியா. அவளெல்லாம் பாஹ்லி கால், நம்மளே கூட பாஹ்லி கால்னு நாம பாக்குறோம், பஹ்லவாஸ்ன்னு நாம பாக்குறோம். இது எல்லாமே அந்த மாதிரியாக இருக்க முடியுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கா. இப்ப அடியன் இதை சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, சுவாமி தேசிகன் நாம் பெரியோம் அல்லோம்னு ஒரு வார்த்தையை சாதிச்சார். அதை நம்ம அதனுடைய அதுதான் நம்மளுக்கு பாட்டம் லைனா இருக்கணும். நாம் பெரியோம் அல்லோம். என்னமோ நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த விஷயங்களை நாம பாக்குறோம். என்னவோ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த விஷயங்களை கேட்கிறோம். நாமும் நம்மளுடைய இதுல ஆசையோட இருக்கணும். அதுல நிச்சயமா ஆக்ரகம் இருக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது துராகிரகமாக போகக்கூடாது. அது நான் தான்ங்கிறதான எண்ணத்தை கொடுக்கறதுன்னு சொன்னா வாஸ்தவத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அகங்காரமும் மமக்காரமும் இருந்தா எப்படி அப்படின்னு. அதனால நாம் பெரியோம் அல்லோம், நமக்கு நல்லதும் கெட்டதும் சொல்லுவதற்கு பெரியவா இருக்காள் அப்படின்னு சொன்னா அதுல சில பேரை ஆதரிப்போம், சில பேரை ஆதரிக்க மாட்டோம். அதெல்லாம் வாஸ்தவம், அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. ஆனா இது என்னமோ நாம தான் அப்படிங்கிறதான எண்ணம் கூட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாம பாஸ்லி கால ஜெயித்தாள், இவர்கள் அந்த ஹைஹய தால ஜங்கால ஜெயித்தாள்ங்கிறத சொல்லிட்டு அர்த்தத்துக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். அதை பார்த்து ஹைஹய தால ஜங்கான் ஜகான பாருங்க. சஹா சகரன் நாம இப்படி சொல்லுவோம், சஹா சகரஹா பிரதமா விபக்தி அவன் கர்த்தா, தால ஜங்கான் தித்தியா விபக்தி பகுவச்சனம் நிறைய பேர் இருக்கா. அவர்களை ஜகான அந்த காலத்துல அழிச்சாங்கிறதுனால லிட்டு லக்காரம் ஹன் டு கில் அப்படிங்கிறதுனால கொன்றான், அவளை எல்லாம் விரட்டி அடிச்சான்னு நாம அதுக்கு வியாக்கரண ரூபமாக எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். அதை சொல்லிட்டு நாம அப்படியே அவ என்ன பண்றான்னா யாரு ஹைஹயன் யார் தாலஜங்கன் அப்படிங்கிற அளவுல அந்த ஹைஹய தாலஜங்கால எல்லாம் எந்தெந்த கிரந்தத்துல எங்கெங்க எப்படி எப்படி எந்த ராஜாக்களை எல்லாம் அவன் அடிச்சாங்கிறதெல்லாம் இன்னைக்கு சுவாமிகளே, இன்னைக்கு கூகுள்ல ஒரு தட்டு தட்டினா ஹைஹய தாலஜங்காங்கிறத போட்டீங்கன்னா எத்தனை புராணங்கள்ல ஹைஹய தாலஜங்கன்னு வரும் இன்னைக்கு. ஆனா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துண்டு இதுல பாகவதத்துல இப்படி சொல்லி இருக்கு, பிரம்ம வைவர்த்தத்துல இப்படி சொல்லி இருக்கு, லிங்க புராணத்துல இப்படி சொல்லி இருக்குன்னு ஒருத்தர் பண்ணணுமானா அது அவசியமா நாம எப்படி கௌரவத்தோட பார்க்காம இருக்கலாமா? அதனால இவ பெரிய காரியங்களை பண்ணிருக்கா. நமக்கு எல்லாருமே என்ன, இவாள்லாம் இத்தராள், இவாள்லாம் வெள்ளக்காரா வெளிக்காரா அப்படிங்கிறதான எண்ணம் தான். ஆனால் அங்கேயும் கூட ஒரு வித்வத் இருக்கு, அங்கேயும் கூட நம்மாலே அறியப்படக்கூடிய தன்மைகள் இருக்கு. அதான் திருப்பி கடைசியா சொல்லணுமானா நாம் பெரியோம் அல்லோம் அப்படிங்கிறதுதான் மொத்தமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. நிறைய பேர் இருக்கா, அதுல ஒண்ணும் தோஷமே இல்லை, அதை நாம மறுக்கிறதுக்கு இல்லவே இல்லை. அவ ஹைஹய தால ஜங்காள்னா யாருங்கிறதையே அவ சொல்ற. அந்த ட்ரைபல் பீப்புள் யாரா இருக்க முடியும்? அந்த நாள்லாம் ஒரு பக்கத்துல இருந்து ஓடி திடீர்னு பாதிராத்திரி அடிச்சுட்டு போவான். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் இது. அப்போ ஹைஹய தால ஜங்கான் அழிப்பேன் விகாதாய ஹைஹய தால ஜங்காதிபதாய பிரதிஜாமகரோத், அவர்களை அழிப்பேன் அப்படின்னு பிரதிஜையை பண்ணாராம் இந்த சகரன் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது. பிராயஷ்ச ஹைஹய தால ஜங்கான் ஜகான, கிட்டத்தட்ட முழுவதுமா எல்லாரையுமே கூட அழித்து விட்டார். பிராயஷா அப்படின்னா பொதுவாக ஜெனரலின்னு சொல்லுவோம், சில இடங்கள்ல அல்மோஸ்ட் அப்படிங்கிறதான கிட்டத்தட்ட எல்லாமேங்கிறதாக சொல்லுவோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரையுமே அழித்து விட்டார். ஷக, அதுக்கு மேல யார் யார் இருக்கா இவெல்லாம் பாருங்க, அந்த பல வகைப்பட்டதான ட்ரைப், ஷக, யவன, காம்போஜ, பாரத பப்ளவாகான்னு இருக்கு. அது என்ன பப்ளவாகாவோ தெரியல, ஒரே ஒரு செகண்ட் வேற புத்தகத்துல பாரு.
பிராயசச்ச ஐகய தால ஜங்கான் ஜகான. அதுக்கு மேல சக யவன காம்போஜ பாரத பஹ்லவாக. இப்ப சொன்னேன் பாருங்க, பஹ்லவாக, அதுதான் சரி. இங்க அரியன் புத்தகத்துல பாரத பப்லவாகான்னு இருக்கு, பஹ்லவாகா அப்படிங்கிறது. நான் சொன்னேன் பஹ்லவாஸ் அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டுல பல்லவாஸ் மாதிரி வெளியில இருந்து வந்ததான அதெல்லாம் ஒரு ட்ரைபா இருக்கும். அவளுக்கு பஹ்லவாஸ் அப்படின்னு ஹிஸ்டரியில பாத்தீங்களான்னா அதெல்லாம் வரும். அதெல்லாம் அவர்களை எல்லாம் அழித்தான். யார் யாரு? பிராயசஷ்ட ஷக ஷகா. பாணினியோடைய உதாரணத்திலேயே, பாணினியோடைய கிரந்தத்துக்கு உதாரணம் சொல்லும் பொழுது ஷகர்களை பத்தி சொல்லியிருக்கு. ஷக யவன, யவனர்கள் அப்படிங்கிறவா நாம இன்னைக்கு சொல்லக்கூடிய கிரீக் பீப்புள், அலெக்சாண்டரோட வந்த காலத்துல இருந்தவா. அவளோட கூட போக்குவரத்தெல்லாம் நம்மளுக்கு இருந்திருக்கு. அவளுக்கு ஷகாள், யவனாள் அப்படின்னு பெயர். ஷக யவன காம்போஜ. காம்போஜங்கிறது இன்றைய கம்போடியா. அதுல இருக்கக்கூடியதெல்லாம் என்ன, நம்ம தேசம் அவ்வளவு பெருசு, அதனால காம்போஜம். காம்போஜத்துல சம்ஸ்கிருதம் பேசிட்டு இருந்தாலாம். அங்க ஸ்தவதி அப்படிங்கிற வார்த்தைய சொன்னா நடக்கிறான் அப்படின்னு அர்த்தமா. இவர் சொல்றார், நிருப்தக்காரர், அவர் ரொம்ப பழமையானவர். நிருப்தத்துல யாஸ்க மகரிஷி காண்பிக்கிறார், ஷவத்திர் கதி கர்மா காம்போஜேஷு அப்படின்னு சொல்லுவார். ஷவ அப்படிங்கிறதான தாத்துவுக்கு நடக்கல், நடத்தல், மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனா தத் விருத்தம் ஆரியேஷு பாஷ்யத்தே, அதுக்கு ஆப்போசிட்டான அர்த்தத்துல, எதிர்மறையான அர்த்தத்துல ஆரிய தேசத்திலே பேசப்படுகின்றது. இது எல்லாம் அகண்டமான பாரதம், அது மூலையில சம்ஸ்கிருதம் இருந்து பேசிட்டு இருக்கா. காம்போஜத்துல ஷவதி அப்படின்னா நடக்கிறான்னு அர்த்தம். ஆனா அதே சம்ஸ்கிருதம் ஆரிய பகுதிகள்ல, இந்த கேஞ்சட்டிக் பிளெயின் தான் ஆரிய பகுதிகள். அங்க வந்தத பொழுது ஹிமாலய மலைக்கு கீழே கேஞ்சட்டிக் பிளெயின், விந்திய சாத்பூரா மலைகளுக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த ரிச் கேஞ்சட்டிக் பிளெயின், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேளையில சம்ஸ்கிருதத்துல ஷவதி அப்படின்னா, ஷவ அப்படின்னா செத்து போய் மூமெண்டே இல்லாத இருக்கக்கூடியதுங்கிற அர்த்தத்துல இருக்குன்னு அவர் அதெல்லாம் சொல்றார். அப்போ கம்போஜ தேசத்துல சம்ஸ்கிருதம் இருந்திருக்கு, அவர்களுக்கும் நமக்கும் ஏதோ போக்குவரத்து இருந்திருக்கு, அவளை அடிக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்போடியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கா, அவளுடைய முன்னோர்கள் எல்லாம் நம்மள்கிட்ட சம்ஸ்கிருதம் பேசினவாளா இருந்திருக்கா, அல்லது நம்மளோட கூட தொடர்புல இருந்திருக்காள். அதுல சில பேர் படையெடுத்துட்டு வந்திருக்கா, அவளை இவன் ஜெயித்தான் சகரன். அப்போ ஷக யவன காம்போஜ பாரத. பாரத அப்படிங்கிறது தான் பர்ஷியா அப்படின்னு நாம சொல்றோம், பாரசீகம் அப்படிங்கிறதா இருக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறமா பாரத, அப்புறம் பாஹ்லீகன்னு இந்த புஸ்தகத்துல இருக்கு. அந்த பாஹ்லீகாஸ் அல்ல பஹ்லவாஸ் அப்படின்னு PAHLAVAS இங்கிலீஷ்ல வரும். அப்படியெல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற பொழுது அதெல்லாம் வாசிச்சிருக்கேன். அப்படி எனக்கு கொஞ்சம் ஹிஸ்டரியில ரொம்ப நாட்டம் அதிகமான காரணத்தினால நிறையாவும் வாசிச்சிருக்கேன். அதுல பஹ்லவாஸ் அப்படின்னு இவ எல்லாரையும் அந்யமானாக, அவ எல்லாரையும் அடித்தான். அப்படி அடிக்கப்பட்டவர்கள் தத் குலகுரும் வசிஷ்டம் சரணம் ஜக்முஹு. அவ எல்லாரும் இந்த பையன் இப்படி விரட்டி அடிக்கிறாங்கிற காரணத்தினாலே, சொன்னா கேட்காமல் நிறுத்த மாட்டேங்கிறாங்கிற காரணத்தினாலே இவனுடைய குலகுருவான வசிஷ்ட மகர்ஷி இடத்துல வந்து சொன்னாளாம். அத ஏனான் வசிஷ்டோ ஜீவன் மிருதகான் கிருத்வா சகரமாக. அவர் இந்த மக்களை எல்லாம் ஜீவன் மிருதகான், உயிரோட வைத்துக் கொண்டே இறந்து போனவர்கள் போல, நடைப்பினமா போல, அவளுக்கு ஏதோ ஒழிஞ்சு போங்க அப்படின்னு அவளுக்கு ஒரு இடத்த கொடுத்து, அவள் ஆனா ஆட்சி கீட்சி செலுத்தக்கூடாது, எங்களுக்கு கற்பம் கட்டின்னு தான் இருக்கணும், வரி கட்டின்னு இருக்கணுங்கிற மாதிரி இருந்தும் இறந்தவன் போலே, ஜீவன் அப்படி மிருதவத்து அப்படி அவர்களை செய்து சகரம் ஆஹா, சகரனிடத்துல சொன்னான் வசிஷ்ட மகர்ஷி. என்னன்னு சொன்னார், வத்ச அலமேபிர் ஜீவன் மிருதகைர் அனுசுருத்தை. அப்பா, இந்த மாதிரி நிரர்த்தமா வாழ்ந்து கொண்டு உயிரோட இருக்கிற பொழுதே இறந்தவர்களை மாதிரி இருந்திருக்கக்கூடிய இவர்களை பின்தொடர்ந்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கூட்டமா அடிக்கிறேன்னு போயிட்டு இருக்கியே, போரும். அலம் ஏபிஹி ஜீவன் மிருதகைர் அனுசுருதைஹி.
இவாளை பின்தொடர்ந்து ஓட்டி அடிக்கிறதுக்கு போனது போரும் இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டமாய் ஏதேச்ச மயைவத்வத் பிரதிஜ்ஞா பரிபாலனாய நிஜ தர்ம த்விஜ சங்க பரித்யாகம் காரிதாக. இவர்கள் பிரதிஜ்ஞா பரிபாலனாய, நான் ஏற்கனவே உன்னுடையதான பிரதிஜை நிறைவேற வேண்டும் என்பதற்காக இவாளும் வேத மதானுசாரிகளாய் இருப்பார்களானால், இவர்கள் மாதிரி ஒரு வைதிக புரோஹித சிகாமணியை கொண்டிருப்பார்களானால், இவர்களும் வேதோக்தமானதான காரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருப்பார்களானால், ஒருவேளை அவளை அழிக்க முடியாமல் போயிடலாம். பிரதிஜா பரிபாலனாய, அதனால உன்னுடைய வார்த்தை இவர்களை எல்லாம் அழிப்பேன்னு குழந்தையா சொன்னையே, அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, அதை சத்தியமாக்கணும் என்பதற்காக நிஜ தர்ம த்விஜ சங்க பரித்தியாகம், அவளை நிஜ தர்மங்கள் அவளுக்குன்னு ஏற்பட்டு இத்தனை நாளா வந்ததான தர்மத்தை அவளை விடுமாறு நான் பண்ணேன். அதே மாதிரி தர்மத்தை விட்டாலும் எங்கேயாவது பிராமண சங்கம் ஏற்பட்டதுன்னா மறுபடியும் அதை அவ புதுப்பித்து கொண்டு தங்களை மறுபடியும் அவ சரிப்படுத்தி கொண்டு வந்துடலாமேன்னார். த்விஜ சங்க பரித்தியாகம், அப்ப அவ நிஜ தர்மத்தையும் விட்டாள், த்விஜ சங்கத்தையும் விட்டாள். இப்படி தங்களினுடைய தர்மத்தையும் நல்லவர்களான பிராமணர்களினுடையதான வைதிகர்களினுடையதான சம்பந்தத்தையும் விடுமாறு என்னால் செய்யப்பட்டு விட்டார்கள். அவளுக்கெல்லாம் ஒரு தலைவன் அப்படின்னு அவளுக்குள்ளேயே ஒருத்தனை வைத்து விட்டேன். அந்த காரணத்தினாலே அவர்களுக்கு த்விஜ சம்பர்க்கம், வைதிக சம்பர்க்கம், வைதிக மார்கானுகாமியான பிராமணாதிகளினுடையதான சங்கம் ஏற்படவில்லை. அதே மாதிரி தர்ம பரிபாலனமும் அவ பண்ணாமல் போயிட்டாள். அந்த காரணத்தினால இன்றைக்கு இருக்கக்கூடியதான இத்தனை தேசங்கள்லையும் சகர்களினுடைய, யவனர்களினுடைய, காம்போஜர்களினுடைய, பாக்லீகர்களினுடைய, பாரசீகர்களினுடைய, இன்னும் யார் யார் உண்டோ அந்த தேசங்களிலே எல்லாம் இவருடைய காரணத்தினாலே, வசிஷ்டரினுடையதான காரணத்தினாலே பிராமண சங்கம், வைதிக மார்க்க சங்கம், சனாதன தர்ம பரிபாலன சங்கம் அப்படிங்கறதெல்லாம் அற்று போச்சு. அதனால தர்மம் அற்று போய்விட்டது இங்கே எல்லாம். அதாவது நாம சொல்லக்கூட வைதிக தர்மம் அடிபட்டு போய்விட்டது. பின்ன என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை இவா சேர்த்துக்கிறது இல்ல அப்படிங்கிறதுனால இவா சூரியனை சேவிக்கிற காலங்காலத்தாலன்னா நாமும் அதுக்கு எதிரா சந்திரனை சேவிக்கலாம் அப்படின்னு அவ ஆரம்பிப்பா. இவா எல்லாரும் குடுமி வச்சுக்கணும் தலையில அப்படின்னா நாமும் இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்பா. இவா எல்லாரும் கிழக்க பார்த்து சரியான காரியங்களை எல்லாம் பண்ணணும்னா நாம மேற்க பார்த்து பண்ணலாம் அப்படின்னா, இவா எல்லாத்தையும் நின்றுண்டு ஜபாதிகள் அர்க்கியாதிகளை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நாம உக்காந்துண்டு மேற்க பார்த்து பண்ணலாம்னு சொன்னா, நாம தலையில எதுவுமே இல்லாமல் இருக்கணும் பூஜாதி காலங்களிலே அப்படின்னு சொன்னா அவ தலையில எதையாவது ஒன்ன போட்டுக்கணும்னு சொன்னா, இப்படி எல்லா விஷயங்களிலேயும் நாம சொல்றதுக்கு விரோதமா அவ சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிராமண சங்கம் போச்சு. பிராமண சங்கம் போன காரணத்தினாலே பிராமணர்களுக்கு விரோதமானதான எண்ணங்கள் வளர்ந்தது. அதனால பிராமணர்கள் இது நாள் வரைக்கும் பிராமணர்கள்னா அந்த தர்மத்துல இருக்கக்கூடிய சனாதனிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாலோ அதுக்கு விரோதமான தர்மங்களை பண்றதுன்னு ஆரம்பிச்சா பிராயசா இந்த பட்சத்துல இந்த இடங்களிலே இருப்பவர்கள். அதனால வசிஷ்டர் சொல்றார், நீ சொன்ன வார்த்தையை நீ பரிபாலனம் பண்ணணும்னா அவ எல்லாரையும் அழிப்பேன்னு நீ சொன்னையே, அப்படி பண்ணணுமானால் தர்மத்தை பின்பற்றவனையோ அல்லது பிராமண சங்கம் கொண்டவாளையோ பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால் உன் வார்த்தையை உண்மையாக்குறதுக்காக நான் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணி வைத்திருக்கிறேன். ஏதே சமயைவத்வ பிரதிஜா பரிபாலனாய நிஜ தர்ம நிஜ சங்க பரித்தியாகம் காரிதா. என்னாலே அவ்வாறு தர்மத்தையும் தர்மிஷ்டர்களான வைதிகர்களான சனாதனிகளானதான நல்லவர்களினுடைய சங்கமும் இல்லாது என்னாலே உன் வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, நீ உன்னுடைய வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்னாலே இவ்வாறு அவர்கள் செய்விக்கப்பட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய நல்லவா, சிறந்தவா, குணவான் அவளெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால இங்க அழிச்சுன்னு வந்தாச்சுன்னா அங்க தலைவன் ஒருத்தனும் கிடையாது, நல்ல தலைவன் இல்லை அப்படின்னா அவளே தலைவன் ஆகிற. அநாத ராஜ்யம் எப்படி இருக்கும், அராஜகமானதான ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு பரதன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றதுக்காக ஏற்றுக்கொள்ளணும் ராமன் காட்டுக்கு போயிட்டான்ங்கிற பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்துல அராஜகமான ராஜ்யம், அதாவது
ராஜா இல்லாது போனதான ராஜ்யம். இப்ப ராஜா மாதிரி இருந்து இவ எல்லாரையும் நல்வழிப்படுத்தி கொண்டிருந்தவாள்களை எல்லாம் ஏதோ பண்ணி வசிஷ்டர் அழைச்சின்னு வந்துட்டார். இப்ப அவளுக்கு இல்ல. அதனால அந்த அராஜகமானுச்சு. அராஜகம்னா ராஜா இல்லாமல் போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவனோ ஒருத்தன் ராஜாவானான். வந்த உடனே என்ன பண்ணிருப்பான், இவ எல்லாரும் நம்மள வேண்டிய நேரத்துல கைவிட்டு விட்டார்கள், அதனால அவ சொல்றதுக்கு எதிர்த்து நாம பண்ணணும்னு கிழக்கு மேற்கு அப்படின்னு சொன்னான். குடுமியை தேய்ச்சிக்கிறது பதிலா கீழே எங்க வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். தலையில ஒண்ணும் இல்லைன்னா அங்க போட்டுக்கோன்னு சொன்னான். சூரியன் தான் சந்திரன் சொன்னான். இப்பயே அவர்கள் ஆனார்கள். தசேதி தத் குரு வச்சனம் அபிநந்திய, அவ்வாறே ஆகட்டும் என்று அவனுடையதான குருவானந்த வசிஷ்டரினுடையதான வார்த்தையை ஏற்றுக்கொண்டவனாய் தேஷாம் வேஷான் வேஷ அந்நியத்துவம் அகாரயத்து, அவர்களை எல்லாம் வேஷங்களிலே மாறுமாறு செய்தான். வேஷான்யத்துவம் அகாரயத்து, அவர்களுக்கு வேஷ மாற்றங்களை கொடுத்தான். குடுமி வைத்துக் கொள்வது இல்லை அப்படின்னு வச்சான். நாம வெறும மீசை வைத்துக் கொள்வது இல்லை அப்படின்னா அவளை மீசை மாத்திரம் வச்சுக்கோன்னு சொன்னா. இல்லையானா மீசை மாத்திரம் இல்லாம மீசை தாடி ரெண்டும் வச்சுக்கணும்னாக்கா மீசை இல்லாம வெறும் தாடியை வச்சுக்கோன்னா என்னமோ பண்ணிருக்கா. இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ராஜா ஆக்ஞையினால வசிஷ்டரினுடைய இதனால நம்மளுடைய வேஷத்திற்கு எதிராக கொஞ்சம் ராஜாவினால பண்ணப்பட்டது, கொஞ்சம் அவாளா பண்ணிண்டது, எல்லாமே அவாளா பண்ணிண்டது அப்படி ஆயிடுது. யவனானே முண்டித்த சிரசாகா, யவனர்களை வேற வேஷம் மாத்தினான். யவனர்களை முண்டித்த சிரசா, தலைய மொத்தமா மொட்டை அடிச்சுக்க கூடாது. அதனாலதான் உபவீத்தினம் ஊர்த புன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீரே சிகையா சேகரினம். அதனால மொட்டை அடிச்சுக்கிறதுனா கூட இந்த மூணு கொஞ்சம் போற குடுமி வச்சுக்கணும். அதனால இப்போ அவர்களை வேஷத்தை மாற்றினான். யவனர்களை முண்டித்த சிரசாக அர்த்த முண்டித்தானு ஷகான், கொஞ்சம் போறம் தலையாடு வெட்டின்றவர்களா ஷகர்களை பண்ணான். அப்புறமா பிரலம்பகேஷான் பாரதானு, பாரத தேசத்துல இருக்கிறவர்களை நன்னா தொங்கக்கூடிய தலைமுடி கொண்டவர்களாய் பப்ளவானு ஸ்மஸ்ருதரானு அல்லது பஹ்லவானு ஸ்மஸ்ருதரான், அந்த பப்ளவர்கள் அல்லது பஹ்லவர்கள் அப்படிங்கிறவாள மீசை கொண்டவர்களாகவும் நிஸ்வாத்தியாய வஷட்காரான், வேதம் அற்றவர்களாய் வஷட்காரம் முதலியதான யாகத்திலே பிரயோகம் பண்ணக்கூடியதான வார்த்தைகள் அற்றவர்களாய் ஏதான் அந்யாம்ஸ்ட க்ஷத்ரியானு சகார, இந்த மாதிரி அவர்களை செய்தான். நம்ம தேசத்துல நம்மளை அடிச்சுட்டு போனவர்களை இவன் அடித்து விட்டு வசிஷ்டரினுடைய ஆக்ஞையினால நம்ம தர்ம சம்பந்தமே இல்லாதவர்களாக ஆக்கினான். அவ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேஷ மாற்றம் கொடுத்தான். அப்படி இல்லைன்னா எல்லாரும் குடுமி வச்சுட்டு இருந்தவாதான். ஒரு 100 வருஷம் முன்னாடி பார்த்தீர்களானா கடவுள் இல்லைன்னு சொல்றவன் குடுமி வச்சுட்டு இருக்கான். போட்டோவோட இருக்கு 5 வயசுல குடுமி வச்சிருந்து அவன் குடுமி வச்சுட்டு இருக்கக்கூடிய பிராமணர்களை பத்தி கண்ணாப்பினான்னு பேசி ஒரு வழியா போய் தொலைஞ்சான். அப்போ நித்திய சுவாத்தியாய வஷட்காரான் ஏதான் அந்யாம்ஸ்ட க்ஷத்ரியானு சகார, இப்படி அவர்களை மற்றவர்களையும் இந்த க்ஷத்ரியர்களை எல்லாம் இந்த மாதிரியாக தலையில்லாதவர்களாய் அல்லது தலைய மொத்தமா மொட்டையடித்தவர்கள், தலையில்லாதவர்கள்லாம் தலையில முடி இல்லாதவர்களாய் அல்லது பாதி முடி இருக்கக்கூடியவர்களாய் சில பேரை மீசை மாத்திரம் கொண்டவர்களாய் இப்படி எல்லாம் பண்ணான். தேச ஆத்ம தர்ம பரித்யாகாத் பிராமணைஹி பரித்யக்தாஹாம் லேட்சதாம் யயுஹு, அவ தங்களினுடைய தர்மத்தை விட்டவர்களான காரணத்தினால் பிராமணர்கள் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்றதை நிறுத்தினார்கள். அவ லேட்சர்கள்ங்கிறதாக ஆகினார்கள். இப்போ ஆத்ம தர்ம பரித்யாகாத் பிராமணை பரித்யக்தாம் லேட்சதாம் யயுஹு, இப்படி பிராமணர்களாலே கைவிடப்பட்டவர்களாய் அவர்கள் லேட்சர்களாக ஆனார்கள் அப்படின்னு சொல்லி அவன் குழந்தையா அம்மா கிட்ட கேட்டு தன்னுடையதான அப்பாவினுடைய சரித்திரத்தை கேட்டு அவர்கள் எல்லாரையும் நாட்டை விட்டு அடிச்சு வரட்டுவேங்கிறதாக சொல்லி நாட்டை விட்டு அடிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவளுக்கு வேஷத்திலேயும் மாற்றம் முதலியவற்றை எல்லாம் ஏற்படுத்தி இன்னைக்கு ஷகர்கள் யவனர்கள் அதே மாதிரி
பாக்லீகர்கள் பாரசீகர்கள் அப்படிங்கிறவாளையெல்லாம் அந்தந்த வேஷத்துல இருப்பதற்கு ஒரு விதத்துல சகரனும் காரணமாக இருந்திருக்கிறான் வசிஷ்டரினுடைய வாக்கினாலே அப்படிங்கிறதாக சொல்லி அவளுக்கு சனாதன தர்மத்திலிருந்து சம்பந்தம் இல்லாமைங்கிறதையே தண்டனையாக பண்ணான் அப்படின்னு சொல்லி இது திருத்தீயோத்தியாயः அத சதுர்த்தோத்தியாயः ஸ்ரீ பராசராக. இப்போ அந்த குழந்தைய அவன் எதிரிகளை எல்லாம் விரட்டி அடித்தான். அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு கேஷினி சுமதின்னு 2 பிள்ளைகள், 2 மனைவியர்கள். அதுல ஒருவர் வந்து கேட்கிறார், ஒருத்திக்கு ஒரு குழந்தை, இன்னொருத்திக்கு 60,000 குழந்தைகள், யாருக்கு எது வேணும்னு கேட்டார். எனக்கு 60,000 குழந்தைகள் வேண்டும் அப்படின்னு ஒருத்தி கேட்டாள். இன்னொருத்தி ஒரே ஒரு குழந்தைய கேட்டாள். ஆனா அந்த ஒரு குழந்தையும் எப்படி இருந்தது அப்படின்னா அசமஞ்சமா இருந்தது. அசமஞ்சமா இருக்குன்னு நம்ம ஆத்துல சொல்லுவோமே, அந்த வார்த்தையே அவன் பெயரே அசமஞ்சன்னு பெயர். அசமஞ்சசன் சமஞ்சசம் இது சர்வம் சமஞ்சசம்னு தான் ஸ்ரீபாஷ்யமே முடிக்கிறார். எல்லாமே பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறது. அப்போ அசமஞ்சசன் அப்படிங்கிறவன் அவனுடையதான வயசுக்கும் ஞானத்துக்கும் பிறப்புக்கும் பதவிக்கும் சக்திக்கும் சேர அவன் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான். அந்த அசமஞ்சன் என்ன பண்ணுவான், ஏதாவது குழந்தைகள் வந்தது அப்படின்னா, இதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கிறது, அந்த குழந்தைகளையோ நாட்டு மக்கள் யாராவது வந்தான்னா அவன் பாட்டுல 95 95 95ன்னு சொல்லிட்டு இருப்பானா. யாராவது ஒருத்தர் வந்தா அவளை சரையு நதியில தள்ளி விட்டுட்டு 96 96ன்னு இருப்பானா. அந்த மாதிரி மக்களை எல்லாம் ரொம்பவும் துன்புறுத்தின்னு இருந்தான். அந்த மாதிரி பொருத்தம் இல்லாத காரியத்தை பண்ணிட்டு இருந்தான். அதனால நன்னா இல்லாததாலாம் அசமஞ்சம் அப்படின்னு சொல்லுவா நம்ம விஷயம் தெரிஞ்சவா. அந்த அசமஞ்சன்கிறவன் இவனுடையதான பிள்ளை. அந்த இன்னொருத்திக்கு 60,000 குழந்தைகள். ஆனா என்னென்ன விதி அவர் சொல்லிட்டார், இந்த 60,000 குழந்தைகளும் அண்ணா போன வழியே போயிடுச்சு. நாம பாக்கணும் முடியும், நிறைய கூட்டம் அண்ணா போன வழியிலேயே போய் கெட்டு போறத பார்த்திருக்கோமா இல்லையா? அதனால அசமஞ்சன்கிறதான அண்ணா போன வழியில போய் இத்தனை குழந்தைகளுமாக கெட்டு போய் அதுகளை வைத்து என்ன பண்ணதுன்னு தெரியாமல், ஆனா சேற்றிலே முளைத்த செந்தாமரை போலே ஒரு ஹிரண்யகசிபுவுக்கு ஏற்பட்டதான பிரகலாத ஆழ்வான் போல அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான் அசமஞ்சனுக்கு, அம்சுமான்னு. அவனுக்கு இந்த விஷயங்களிலே எல்லாம் நல்ல வைதிகமானதான மார்க்கங்களிலே எல்லாம் நல்ல நாட்டம், ஈடுபாடு, ஆசை, தாத்தா கர்மா யாகம் இதுல எல்லாம் நாட்டம் இருந்தது. எப்படியோ அதெல்லாம் பகவத் அனுகிரகம். இந்த வம்சம் வளரணுமோ இல்லையோ, உன்னுடைய வம்சத்துக்கு ஒரு நாளும் புருக்குச்சனுக்கு சொல்லியிருக்கீங்களே, அதனால உன்னுடைய வம்சத்துக்கு ஒரு விச்சேதமும் ஏற்படாதுன்னு அந்த நாகங்கள் சொல்லி தங்களை அவன் காப்பாற்றி கொடுத்தான் அப்படிங்கிறதுனால அந்த நேற்றுக்கு பார்த்தோமே அந்த கந்தர்வர்களிடமிருந்து அந்த வம்சம் எப்படி போகும். அதனால அசமஞ்சன் குணத்தை வேண்டுமானால் அசமஞ்சனா இருந்தானே தவிர அவனுக்கு பிள்ளை அம்சுமான். அந்த அம்சுமானுக்கு பிள்ளை ஒருத்தன், அவனுடைய பிள்ளை பகீரதன். அந்த பகீரதன் தபஸ் பண்ணான். எதுக்குன்னா கங்கையை அழைச்சிட்டு வரணும். எதுக்கு கங்கையை அழைச்சிட்டு வரணுங்கிறதான சரித்திரம் இவன் தாத்தா, அதாவது 7 தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தாவா இருப்பான் அந்த பகீரதனுக்கு. அந்த அந்த சகரன் பண்ணக்கூடியதான ஒரு அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத யாகத்துக்காக அவன் அதை விட்ட பொழுது யாரோ ஒரு இடத்துல காணாமல் போய் அது எங்கேயோ பாத்தாளத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கபில மகர்ஷி கிட்டதான் அது இருக்கிற காரணத்தினால அதுதான் அவர்தான் கொண்டுட்டார், அதுதான் திருடிட்டார் போல இருக்குன்னு இந்த 60,000 பிள்ளைகளும் தேடிட்டு வந்தது. அதுங்களெல்லாம் தங்களினுடைய கையினால அப்படியே பாத்தாளத்துக்கு எல்லா இடத்துலயும் பார்த்துட்டாலாம், பாத்தாளத்துலதான் பார்க்கலங்கிறதுக்காக பூமியை நோண்டி நோண்டி மண்ணை எடுத்து எடுத்து பார்த்தா பெரிய பள்ளம் வந்துதான். அதனால சகரர்கள் தோண்டி தோண்டி மண்ணை எடுத்து போட்டு வந்திருக்கக்கூடியதுதான் சகரர்கள் காண்பிச்சு கொடுத்தது சாகர அப்படின்னு சமுத்திரத்துக்கு பெயர். அதுக்கப்புறமா பாத்தாளத்துக்கு அதன் வழியா போய் பார்க்கிறாள். அங்க பார்த்தா அந்த இவருடைய ரிஷியினுடைய பக்கத்துல அந்த குதிரை இருக்கு. இந்த மனுஷன் தான் அதை ஏதோ பண்ணிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரை அவள்லாம் துன்புறுத்துறா. அவர் ஒரே ஒரு பார்வை பார்த்தார். அந்த தபஸினுடையதான சக்தியினால எரிக்கப்பட்டார்கள். இப்ப போய் குதிரையை தேடிண்டு போனதான
தன்னுடைய 60,000 பிள்ளைகளையும் ரொம்ப நாள் ஆச்சு திரும்பியே வரலையேங்கிறதுனால சகரன் ரொம்பவும் வருத்தப்பட்டு தன்னுடைய பேரனை அனுப்புறான். பேரன் குணவான். அந்த பேரன் எல்லா லோகத்தையும் தேடி பார்த்துட்டு கீழே பாத்தாள லோகத்திலையும் தேடி பார்த்துடலாங்கிறதுக்காக தன்னுடைய பெரிய சித்தப்பாக்கள் பண்ணினான் அந்த சமுத்திரத்தின் வழியாகவே போறான். சமுத்திரத்தின் வழியா பாத்தாளத்துக்கு போறான். அங்க குதிரை இருக்கு, பக்கத்திலேயே ரிஷிவரர் இருக்கார். அவரை சேவிச்சு அவரிடத்துல தன்னுடைய குணத்தினால அவரோட ஆகர்ஷணம் பண்ணி இந்த மாதிரி எங்க சித்தப்பாக்கள் எல்லாம் வந்தா ஏதாவது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஓ இவாதானா, என்ன அப்படியே வெறும ஒரு பார்வை பார்த்தேன் அவள்லாம் போயிட்டாள் அப்படின்னு சொல்லி இந்த பையன் குணவானா இருக்கான் அப்படிங்கிறதுனால அவரே ஒரு வார்த்தை சொல்றார். அப்பா இவாளினுடையதான நல்ல கதிக்கு கங்கையினுடையதான ஜலம் வேண்டும், பாகீரட்சியினுடைய ஜலம் வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் ஆகாஷ கங்கையா இருக்கு, அது எங்கேருந்து போய் எடுத்துட்டு வர அப்படின்னு அவ சொல்ல உடனே இவன் தன்னுடையதான சித்தப்பாக்கள் தன்னுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் நல்ல கத்தியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக குதிரையை எடுத்துட்டு வந்து தன்னுடைய தாத்தா கிட்ட அம்சுமான் கொடுத்து விட்டு அவர் யாகம் ஆரம்பிச்சதை பண்றார். யாகம் பண்ணி முடிச்சார். ஆனா தன்னுடைய பசங்களுக்கெல்லாம் நல்ல கத்தியே இல்லாமல் இப்படி போய் கிடக்காளேன்னு எண்ணிண்டே போயிட்டார் அவர். அம்சுமான் அதற்கு மேல ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். அதற்கு ராஜ்ய பரிபாலனம் போக நிச்சயமா கங்கையை அழைச்சிட்டு வரதுக்காக தபஸ் பண்ணி பார்த்தான். அந்த மாதிரி பார்ட் டைம் தபஸ் எல்லாம் போறல. அதனால அம்சுமானுடைய பிள்ளை திலீபன், அந்த திலீபனும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிண்டே இத பண்ணான், காரியம் ஆகல. திலீபனுக்கு தாத்தாக்கள், சின்ன தாத்தாக்கள், அவள் இன்னும் நல்ல கதி அடையல அப்படின்னு அந்த திலீபனுடையதான பிள்ளை பகீரதன். அந்த பகீரதன் நினைச்சான் இதெல்லாம் பார்ட் டைமா பண்ணி காரியத்துக்கு ஆகாதுங்கிற காரணத்தினால ஒரு வழியா அவன் தன்னுடையதான கொள்ளு தாத்தாக்கள் அத்தனை பேரையும் நல்ல கதிக்கு அடைவிக்கணுங்கிறதுக்காக தபஸ மாத்திரமே பண்றதுன்னு பண்ணா. வெறும தபஸ் பண்ண பொழுதெல்லாம் இறங்கல. அதனால அவன் ஒற்றை கால்ல நின்று தபஸ் பண்ணான். அப்போ சிவனை நோக்கி தபஸ் பண்ணான். முதல்ல கங்கையை நோக்கி தபஸ் பண்றான். கங்கை ரொம்ப கர்வமா ரொம்ப நாளா வரவே இல்லை. அப்புறமா கர்வத்தோட என்னுடைய வேகத்தை எல்லாம் தேவலோகத்துல மாத்திரமே இருக்கிறவன் நான் எங்க பூமிக்கு வருவேன், எங்களாலாம் வர முடியாதுன்னா. அதுக்கப்புறமா 2வது வாட்டி தபஸ் பண்ணா அவ வந்தா. என்னுடைய வேகத்தை எல்லாம் நான் வரணும்னு நினைச்சா கூட பூமி தாங்காது, நீ பாட்டுல இந்த மாதிரி எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காதன்னா. ஏன்னா அவளுக்கு பொறுத்த வரைக்கும் நாம தேவர்கள்ங்கிறதான உயர்ந்ததான லோகத்துல தேவர்களுக்கு மாத்திரமே இருக்கக்கூடியவள்ங்கிறதான பெருமையை விட்டு விட்டு ஒண்ணுமில்லாததான மனித பதர்களுக்காக நாம வருவதாகிறது அப்படிங்கிறதான எண்ணம். அதனால வரமாட்டேன்னு சொன்னா. மறுபடியும் சிவனை நோக்கி தபஸ் பண்ணா. ஒருவேளை கங்கை வரேன்னு சொன்னான்னா அவ வருவா போல இருக்கு. அவ வந்தாளானால் அவளுடைய வேகத்தை காப்பாற்றுவதற்கு நீர் உபகாரம் பண்ணணும்னா சரின்னு கங்கையை நோக்கி தபஸ் பண்றான். கங்கை வரேன்னு சொன்னா எப்படி வந்தாங்கிறதெல்லாம் ஆவிஷாகா சிகோன்னிய நந்தன துரும கர்ஷனா அப்படி ஒரு 10 ஸ்லோகங்கள் அடின்னு அடிச்சார் சம்புராமாயணத்துல. அப்படி வேகமா வந்தாளாம். ஆனா வந்து சிவனுடைய தலையில வந்து விழுந்தாளாம். அவளுக்கு ஒரு ஆத்திரம், ஆங்காரம், தேவர்களுக்குன்னு இருக்கிறவோ மனுஷர்களுக்குன்னு வர வேண்டியதாக இருக்கே அப்படின்னு. சிரஷார்வம் ஸ்வர்காத் பசுபதி சிரஸ்தாஹாரம் மஹீத்ரா துத்துங்காத் அவனிம் அவனேஷ்சாபி ஜலதிம் அதோதோ கங்கேயம் பதமுபகதா ஸ்லோகமதவா விவேக பிரஷ்டானாம் பவதி வினிபாத சதமுகான்னு ஒரு அத்தியுதமான ஸ்லோகத்தை சொன்னாள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கங்கை இறங்குறாள். இறங்கி பாதாள லோகம் வரைக்கும் போக வேண்டியதா போயிடுது அவளுக்கு. அதனால ரொம்பவும் விவேகம் இல்லாதவாளுக்கு, ரொம்பவும் ஆங்காரம், ஆத்திரம், பொறாமை, கஷ்டம், துக்கம் எல்லாம் கொண்டிருக்கக்கூடியவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீச்சத்தன்மைங்கிறது வரத்தான் வரும். பூமியில மாத்திரம் நிக்காம அது கீழையும் போற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொன்னால். அப்படி வெறும் கர்வத்தோட வந்ததான கங்கை சிவன் தலையில தாங்கின பொழுது எப்படி இருந்தா அப்படின்னார். ததௌ தூர்வா சிகாகிரஸ்த துஷார கணிகோபமாம். அவ்வளவு வேகத்தோட வந்ததான கங்கை, சூரியனுக்கு சந்திரனுக்கெல்லாம் வழி தெரியாமல் வந்ததான கங்கை, தான் எப்படி போகணும்னு சூரியனுக்கு திசையே தெரியாமல் அடிச்சுட்டு வந்ததான கங்கை, அந்த நந்தன வனத்தினுடையதான சிகாக்கள் மாத்திரம்தான் தெரியறதா. அப்படி வெள்ளமா காடா வந்ததான கங்கை, அந்த அவனுடையதான அந்த யானை, அந்த ஐராவதாதிகள் எல்லாம் என்ன பண்ணறதுன்னே தெரியாமல் தத்தளித்து கொண்டு
எந்த திசைகளிலேயுமே தெரியாத அளவுக்கு வெறும் ஏகோதகமாக ஆக்கிண்டு வந்ததான கங்கை சிவன் தலையில வந்து விழுந்தா எப்படி இருந்தது அப்படின்னால், மார்கழி மாசத்துல ஒரு புல்லுக்கு மேல இருக்கக்கூடியதான பனித்துளிய மாதிரி ததௌ தூர்வா சிகாகிரஸ்த கணி துஷார கணிகோபமாம். துஷாரம்னா பனி, தூர்வானாக்க புல்லு, புல்லினுடைய நுனியில இருக்கக்கூடியதான ஒரு பனியினுடையதான தன்மை மாதிரி இப்படி உண்டாயிட்டாளாம். இதனால யாருக்கு கஷ்டம்? அவளுடைய கர்வத்தை போக்கணும்னு சிவன் இப்படி அவளை அடக்கி வச்சார் ஒரு புல்லு மாதிரி. அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அந்த கங்கைய மறுபடியும் புல்ல விட்டு பண்ணணுங்கிறதுக்காக இவன் மறுபடியும் தபஸ் பண்றான் சிவனை நோக்கி. சிவன் உடனே தன்னுடையதான ஜடைகளின் வழியா அதை 7 நதியா பிளக்கு கொடுத்து 3 நதியை கிழக்கு பக்கம் 3 நதியை மேற்கு பக்கம் போக வைத்து, இல்ல வடக்கு தெற்கோ தெரியல, அப்படி போக வைத்து ஒண்ணு இவனை பின்தொடர்ந்து வரும் மாதிரி பண்றார். அந்த ஒரு நதி இவனை பின்தொடர்ந்து வருது. இப்ப கர்வத்தோட வருது, கோபத்தோட வருது, ஆத்திரம் ஆங்காரத்தோட வருது. இவன் பின்னாடி, நீ பின்னாடி என்னை பார்க்காமயே போகணும், நான் உன் பின்னாடி வருவேன், ஆனா நீ திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஆத்திரத்தோட சொல்லிட்டு இவனு சல்லுன்னு சத்தம் வந்தான்னு கேட்டுண்டே போயிட்டு இருக்கான் பாவம் பகீரதன். ஏன்னா அவன் பாத்தாள வரைக்கும் போயாகணும், அதனால அதை போயிட்டே இருக்கான். நடு வழியில ஜன்னு மகர்ஷிங்கிறவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். இவளுக்கு கோபம். அந்த காரணத்தினால அந்த ஜன்னு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தை ஜலத்தால சூழ்ந்துட்டார். ஆனால் அப்பொழுது அந்த ஜன்னு மகர்ஷிக்கு பக்கத்துல எழுந்து போய் தன்னுடைய கமண்டலுல இருந்து ஆச்சமனம் பண்ண வேண்டி இருந்தது. இங்கதான் பக்கத்துல ஜலம் வருதே அப்படின்னு அச்சுதாய நமகான்னா அனந்தாய நமகாவுக்கு காணவே காணும் ஜலமே. அந்த அளவுக்கு இந்த ஜலத்தை அவர் பானம் பண்ணிட்டார். மறுபடியும் பின்னாடி சத்தமே வரலையே அப்படிங்கிற காரணத்தினால திரும்பி பார்த்தா இந்த சத்தம் ஜன்னு மகர்ஷி ஆசிரமம் வரைக்கும் வந்ததுங்கிறதுனால ஜன்னு மகர்ஷி கிட்ட வந்து, சுவாமி இந்த மாதிரி கங்கை வந்தது, அவ பூமியை தொட்டா, காம் கச்சதி கங்கா, அவ பூமியை தொட்டுட்டா, அதனால அவளுக்கு கங்கான்னு பெயர். பகீரட்சியா இருந்தவள், இப்போ அவளை காணும் அப்படின்னு கேட்டார். உடனே அது ஒண்ணும் இல்லப்பா, நான் தான் இங்க ஆசிரமம் பண்றதுக்காக என்னுடைய ஆசிரமத்துல யாகத்தை தடுத்தாள்னு பண்ணேன், நீ ஒண்ணும் கவலைப்படாது. உடனே அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் பாவம் நீர். அவன் கஷ்டத்தை பார்த்தார். உடனே தன்னுடைய காது வழியா இப்படின்னார். அந்த காது வழியா ஜலம் பெருகிட்டு மறுபடியும் இவனோட கூட வந்தது. அப்போ பகீரதனை பின்தொடர்ந்து வந்தாள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு பாகீரதி அப்படின்னு திருநாமம் வந்தது. கங்கை பூமியில வந்தாள் அப்படிங்கிறதாக அவளுக்கு கங்கான்னு பெயர் வந்தது. கீழே பாத்தாள லோகம் வரைக்கும் அவன் அழைச்சிட்டு போனான். அதனால தேவலோகம், மத்தியம லோகமான பூமி லோகம், கீழே பாத்தாள லோகம் அப்படின்னு 3 வழிகளிலேயும் அவள் ஓடினாள். அப்படிங்கிற காரணத்தினால அவளுக்கு திரிபதகா 3 வழியிலே போனவள் அப்படின்னு பெயர். இப்படி தேவலோகத்துக்கு மாத்திரம் இருந்திருக்கக்கூடியதான ஆகாசமான அந்த தீர்த்தமானது இப்போ கங்கையாகி, பாகீரதியாகி, திரிபதகவாகி, அவர் ஜன்னுவினுடைய காதிலிருந்து வந்ததனால ஜாஹ்னவின்னும் பெயர் பெற்று அவள் பாத்தாள நோக்கத்துக்கு போய் அவள் திரிபதகா அப்படிங்கிறதாக ஆகினாள். அந்த சாம்பல்களை எல்லாம் நினைத்தான், தன்னுடைய முன்னோர்களுக்கு நல்ல கதிய பண்ணான். அந்த மாதிரி ஒரு பெரிய காரியம், நினைச்சே பார்க்க மாட்டாருதான ஒரு காரியத்தை பண்ணான். இப்ப கூட ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு விஷயத்த கேட்டேன். ஒரு மலை வெறும் அந்த கல்லை உடைக்கிறவன் ஒருத்தன், இது நடந்தது. இப்போ கல்லை உடைக்கக்கூடியதான ஒருத்தன், அவனுக்கு கல்யாணம் ஆகி புது பொண்டாட்டி, அவ கர்ப்பிணியா இருக்கா. இவன் கல்லை உடைச்சுட்டு இருக்கான். அவளுக்கு வயசுல நோவு ஏற்பட்டுடுத்து. அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா அது எங்கேயோ மலைய சுத்திண்டு, அவ்வளோ ஒரு 15 கிலோமீட்டர் சுத்திண்டு ஏதோ பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு டாக்டர் கிட்ட போகணும், அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு இருந்துதான். ஆனா அந்த வழியிலேயே அவ பாவம் செத்து போயிட்டாளாம். இது நடந்தது. இது நமக்கு ஏற்பட்டது இன்னொருத்தருக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு கையில வெறும் உளிய வச்சுண்டு அந்த மலைய உடைக்க ஆரம்பிச்சானா. எல்லாரும் என்னடா உடைக்கிறான்னு கேட்டா, ஏதாவது செலை பண்ண போறையா அப்படின்னா, இல்ல இந்த மலைய சரி பண்ண போறேன், இந்த கிராமத்திற்கு வழியை உண்டாக்க போறேன். அந்த மலைய உடைச்சான்னா அந்த பக்கம் அப்படியே இறங்கிடலாம், ஒரு 10 நிமிஷம் மேல ஏறி இறங்கினாள் அப்படின்னு எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாளாம். ஆனால்
இவன் ஒருத்தன் மாத்திரம் உட்கார்ந்துட்டு தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி இவன் மொத்த மலையையுமே உடைச்சி அவன் அண்ணன் பக்கத்துக்கு பண்ணிட்டானா. தன்னுடைய வாழ்நாளைக்குள்ள ஒரு 40-50 வருஷத்துக்குள்ள பண்ணிட்டானா. அந்த கர்நாடகால ஏதோ ஒரு மலையெல்லாம் இது நடந்தது. அவனுக்கு ஏதோ அவார்டு கூட கொடுத்தாங்க. அதனால நம்மளுக்கு இந்த காலத்துல சில பகீரதர்கள் எல்லாம் இருக்கா. இந்த மாதிரி ஒரு பெரும் காரியத்தை தேவலோகத்துல இருக்கிறத எடுத்துட்டு வரணும்னா சாதாரணமான விஷயமா? அப்படி அவன் பண்ணான். அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய பூமிக்கு கங்கையை எடுத்துட்டு வந்து மகா பரம பவித்திரமான பெருமாளினுடைய திருவடியிலிருந்து ஏற்பட்டதான தீர்த்தத்தை நம்ம போன்றவர்களும் கூட தீர்த்தா மாடலாமாக பண்ணதான எந்த பகீரதன் உண்டோ அவன் அந்த சகரனினுடையதான வம்சத்துல வந்ததுனால சாகரன் அப்படிங்கிறது. அந்த சகரனினுடைய அந்த பகீரதன் கங்கையை எடுத்துட்டு வரக்கூடியதான விஷயங்களை சகரனுடையதான கதையிலிருந்து ஒரு சுருக்கமாக அதை காண்பித்து அதற்கு மேல கிருஷ்ண ராம சரித்திரம் வரைக்கும் வந்து சொல்ல போறார். இதுல அந்த 4வது அத்தியாயத்துல அவற்றை பெருமாள் அனுகிரகத்தினால வரக்கூடிய வாரங்களிலே சேவிக்கலாம். அப்படியே எனக்கு பரம சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு காலத்தால வேலைகள்ல சனி ஞாயிறுல நல்லபடியாக பொழுது போகக்கூடியது அப்படிங்கிறதுக்கு அது கொஞ்ச நேரம் புஸ்தகத்தை பார்க்கிறோங்கிறது. இதுக்காக எல்லாருடைய திருவடிகாரங்களிலேயும் தன்யவாதத்தை சமர்ப்பிச்சுண்டு இதை ஏற்பாடு பண்ணவாளுக்கும் விசேஷத்தக அடியனுடையதான கிருதஜதா புரஸ்தரமானதான தன்யவாதங்களை சொல்லிட்டு இந்த வாரம் நிறுத்திக்கிறோம். பகவத் அனுகிரகத்துல வர வாரங்களிலே தெரிவிக்கலாம். 4வது அத்தியாயம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.